வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சுலபமான மெத்தடில் தாங்க சீக்கிரமாக செய்துடலாம். முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. வாரத்தில் ஒரு முறையாவது ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லதுங்க. அதில் தான் கூடுதலான இரும்பு சத்து, கால்சியம் சத்து, விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதிகப்படியான இரும்பு சத்து பிரச்சனையினால, ரத்த சோகை பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்படுறாங்க. அவங்க அடிக்கடி உணவில் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது நல்லதுங்க. முருங்கை இருக்க வெறுங்கையோட நடக்கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு பலப்பெறும், நரம்பு தளர்ச்சி வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டும், எலும்பு வலுப்பெறும். இதனாலவே வயதான காலத்தில் நம்ம கம்பூண்டி நடக்க வேண்டியது இல்லைங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4-5 கைப்பிடி வர அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இலசான முருங்கைக்கீரை இலையாக இருந்தால் அப்படியே சேர்த்திக்கலாங்க. நம்ம உருவ வேண்டியதில்லை, சின்ன சின்னதாக இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இலைகள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது இந்த மாதிரி உதுத்த மாதிரி உருவி சேர்த்திக்கலாம். பாருங்க, கீரையை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை அலசி எடுத்துக்கலாங்க. கீரை பொரியலுக்கு தாளிச்சு இருக்குங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே 10 to 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகா விருப்பப்படுறவங்க சேர்த்திக்கலாங்க. இல்லாட்டினா பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வரமிளகா வதங்கிடுச்சுங்க. உருவி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கீரை வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க. இது ஒரு 10 to 15 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும். பார்த்து அளவாக ஒரு 150 ml இருந்து 200 ml வரைக்கும் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திக்கூடாது. கீரைக்கு அதே மாதிரி வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். அதே மாதிரி கீரை நம்ம உருவி போடும்போது நிறையா இருக்குங்க. எடுத்த உடனே நிறைய உப்பு சேர்த்திடக்கூடாது. புதுசாக செய்கிறவங்க ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நிறையா இருக்கும்போது அதிகமாக இருக்குதேன்னு நினச்சி நம்ம உப்பு போட்டுருவோம். அதில் கவனமாக இருங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இது கூட கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் தயார் செய்துட்டேங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச அதிகப்படியான இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.